ஹார்ட் டிஸ்க் இஷ்யூல வந்து 2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அது ஆக்சுவலா வந்து சாட்சியில் அளிக்கின்ற முயற்சியா இருக்கு. இல்ல, ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரத்துல கண்டிப்பா விசாரணை நல்லபடியாக முடிய வேண்டும் என்று தான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். தெளிவாக முடிய வேண்டும். ஏன்னா இதுல நிறைய என்னென்ன டேட்டா காணாமல் போயிட்டு எதமான நாங்கள் அதுக்கான அசஸ்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா காவல்துறையும் முழு அளவில் அதுல வந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. முதல்வரும் அது தினந்தோறும் வந்து என்ன மாதிரியான டேட்டா திருடி இருக்குன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் எந்த இடத்துலையும் வந்து யாரும் தப்பிக்க விடக்கூடாது. அந்தந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்க டேட்டா ஹார்ட் காப்பி ஆச்சுன்னா அதெல்லாம் ரெக்கவர் பண்ற ப்ராசஸ்லயும் இருக்கு. கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல எந்த டேட்டா மிஸ் ஆச்சுன்னு சொல்ற இதை வந்து நாங்கள் வேலிடேட் பண்ணிட்டு உங்களுக்கு அறிவிப்போம். நான் தான் சொன்னேன், நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் திருடு போச்சுன்னா உடனே யாருமே பேசாம நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி மட்டும் டக்குனு ஏன் வந்தான்னு தெரியல. அவர் யாராவது கூப்பிட்டாங்களா, இல்ல செந்தில் பாலாஜி தான் திருடுனான்னு யாராவது சொன்னாங்களா, இல்ல செந்தில் பாலாஜி சொல்லி தான் யாராவது திருடுனாங்கன்னு சொன்னாங்களா? யாருமே இல்லாமல் நானும் அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை சொன்னேன், காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க, விசாரணை முடியும் பிறகு சொல்றோம்னு சொன்னோம். டக்குன்னு செந்தில் பாலாஜி வந்து திசை திருப்பான் ஏன் உடனே வந்து ஆஜரானான்னு தெரியல. உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு வந்து முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரணை முடியட்டும், முடிஞ்ச பிறகு தெரியும். இப்ப எதுவுமே சொல்லாமல் திடீர்னு செந்தில் பாலாஜி ஆஜரானதுல இருந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, இவர் ஏன் திடீர்னு வந்து பதில் சொல்றாங்க. அதான் நிறைய பேர் பத்திரிகையிலும் போட்டிருந்தாங்க, திடீர்னு ஏன் செந்தில் பாலாஜி வந்து இந்த விவரத்தில் ஆஜராகி இப்போ சொல்றாருன்னு. எந்த இடத்துலையும் வந்து நாங்களும் விசாரணை முடியட்டும் தான் சொல்லியிருந்தோம். திடீர்னு ஏன் செந்தில் பாலாஜி அன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல இதை வந்து பேச வேண்டிய கட்டாயம் என்ன, அவ்வளவு பயம் செந்தில் பாலாஜி? ஹார்ட் டிஸ்கை காண போன உடனே யாருமே பேசாமல் முதல் ஆளாக செந்தில் பாலாஜி வந்து ஏன் இதை பத்தி அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இந்த கொஸ்டின் நீங்க தான் அவர்கிட்ட கேட்கணும், வேற இல்ல. அது சம்பந்தமாக முதல்வர் முடிவெடுத்து யாரு வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம். அவங்களுக்கு அந்த முழு சுதந்திரம் இருக்குது. அது அவங்களுடைய கட்டாயம், அவங்களுடைய காலத்தின் கட்டாயம், அவங்களுடைய தேவை. நம்ம என்ன